Welcome to VL Academy. இந்த வீடியோல bank reconciliation statement exercise problem number 3 and 4 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.21. Next வந்து check amounting to rupees 1900 deposited into bank were not collected and credited before 31/3/99. எனக்கு ஒருத்தர் காசு தரணும், அதுக்கு பதிலா உங்க செக்கை கொடுத்துட்டாங்க. அந்த செக்கையும் கொண்டு போய் நான் பேங்க்ல கொடுத்துட்டேன். பேங்க்ல வந்து அவங்க சில ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் XYZ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு கொடுத்த செக் வந்து ABC பேங்கோட அக்கௌண்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட XYZ பேங்க்ல போய் நான் இந்த செக்கை ட்ராப் பண்ணுவேன். அங்கே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, செக் பாக்ஸ்ன்னு. நீங்கள் இனி பேங்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க. ஓகே, அந்த செக் பாக்ஸ்க்குள்ளே நான் இந்த செக்கை ட்ராப் பண்ணுவேன். அந்த செக் லீஃப் பின்னாடி நாம் வந்து டீட்டெயில்ஸ் எழுதணும். இதுதான் என் அக்கௌண்ட்டு, இது என் நேமு அப்படின்னு எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அதில் பின் பண்ணி நாம் அந்த பாக்ஸில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் அந்த XYZ பேங்க் இருக்கு இல்லையா, நான் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கை, அந்த பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயி அந்த செக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எந்தெந்த பேங்க்கோட செக்கு உள்ள அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த செக்கு வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC பேங்க்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செக் லீஃப் வந்து ABC பேங்க்கு. அப்போ அந்த செக்கை கொண்டு போய் ABC பேங்க்கில் காமிச்சு கேஷை வாங்கிட்டு வந்து திரும்ப XYZ பேங்க்கில் என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் பின்னாடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸில் அந்த டீட்டெயில்ஸோட அக்கௌண்ட் நம்பர் போய் அதுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறக்கே 2 days ஆகும். அது மாதிரி தான் எனக்கு வந்து செக், அதாவது இந்த ப்ராப்ளமில் நமக்கு உள்ளே வந்த செக்கை வந்து நான் போய் பேங்க்கில் கொடுத்துட்டேன். பட் அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் பண்ணலை. ஆஸ் ஆன் 31/3/99. அப்போது எனக்கு செக்கு ரிசீவ் பண்ணோடனே நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த 1900 நான் வாங்கிட்டேன்னு டிசைட் பண்ணி கேஷ் புக்கில் போட்டிருப்பேன். பட் இப்போ பாஸ்புக்கில் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பாஸ்புக்கில் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த 1900 உள்ளே வரப்போகுது, பட் வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் பேலன்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ அந்த லெசன் ஆட் போக பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540 rupees. அதை வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் 2400ஓட நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 2940 rupees ஸோ இதுதாங்க ஃபோர்த் ப்ராப்ளம். இதில் வந்து என்னென்னா, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ப்ராக்கெட்டில் கிரெடிட் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கிரெடிட் பேலன்ஸ், அதாவது கிரெடிட் பேலன்ஸ்னு என்ன, ஓவர் டிராஃப்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த காசை விட 9000 rupees அதிகமாக எடுத்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டும் யார் ஓப்பன் பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி இந்த அக்கௌண்ட்லேருந்து 9000 rupees அதிகமாக எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 9000 rupeesக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். ஓகே, அதுவும் அங்கே காமிச்சிருக்காங்க, தட் வில் சி. இங்கே வந்து செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட். இங்கே வந்து நான் 15000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணும், அதை வந்து நான் செக்காக ஃபில் பண்ணி
அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இந்த செக்கை கொண்டு போய் நீங்கள் காமிச்சு கேஷ் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அந்த செக்கை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் பேங்க்கில் காமிக்கல. அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் அந்த 15,000 rupees அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பாஸ்புக்கை பொறுத்த வரையும் அந்த 15,000 rupees அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கு, அவங்க அதை எடுத்த மாதிரி காமிக்கல. பட் கேஷ் புக்கில் நமக்கு அந்த கேஷ் வெளியில் போயிடுச்சுங்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அப்போ ரெண்டையும் காம்பன்சேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பாஸ்புக்லேருந்து அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க். ஓகே, ஸோ ஆல்ரெடி மைனஸ் வேல்யூவில் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும், இதையும் நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக காமிச்சா தான் அந்த 9,000ஓட ஆட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நாம் இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அதாவது நம்மளோட அமௌண்ட்டை விட அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பைசாவும் இல்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த ஜீரோக்கு கீழே -9,000 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அந்த -9,000ல் இதையும் நாம் சேர்த்து ஆட் பண்ணோன்னா இதையும் சேர்த்து மைனஸ் பண்ணால் தான் அது ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதனால அதை லெஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to explain in some other problem. Okay, and next வந்து check deposited but not credited. அதாவது என்ன, நமக்கு வந்து ஒருத்தர் 1,500 ரூபாய் தரணும். அந்த 1,500 ரூபாய்க்கு நான் வந்து செக்காக ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த செக்கை கொண்டு போய் நான் பேங்க்லேயும் கொடுத்துட்டேன். பட் நமக்கு இன்னும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த 1,500 ரூபாய் வரல. ஏன் வரல அப்படின்னா, நம்ம செக்கோட ப்ராசஸ் வந்து ஏன் அப்படின்னா ஒரு 2 days எடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து செக்கை ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து XYZ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் இன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் சேம் வீடியோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ என்னென்னா, அந்த மாதிரி பேங்க்கை டெபாசிட் பண்ணி அது வந்து நமக்கு இன்னும் அந்த அமௌண்ட்டும் உள்ளே வரல. ஓகே, ஸோ உள்ளே வராதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் நம்ம செக்கை ரிசீவ் பண்ணிட்டாலே என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேஷ் புக்கில் போட்டிருப்போம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் அந்த அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்போ வில் கெட் த வேல்யூ as 13,650 rupees. அதை வந்து அந்த 9,000ல் லெஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து 15,000 போக வேண்டியது இன்னும் போகலை. ஸோ வர வேண்டிய 1,500ம் வரல. ஸோ அது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறப்போ வில் கெட் 13,650 rupees. அதை அந்த 9,000ஓட லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 4,950 rupees as passbook balance, sorry, cash book balance. Okay, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.